ஸோ கேள்வியா அந்த பேட்டி எடுத்த நபர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஸ்கேன் சென்டர் போனதாகவும் அங்க வந்து நகை கலட்டப்பட்டிருக்கலாம். இல்ல அப்படின்னா போயிட்டு வரவல பெட்ரோல் பங்க் போனதாகவும் அங்க கூட நகை திருடு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, இது உண்மையா அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஸ்கேன் சென்டருக்கு போறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். அதனால நாங்க முதல்ல கோயிலுக்கு தான் போனோம். கோயிலுக்கு போயிட்டு எந்த பெட்ரோல் பங்க்லயும் வண்டி நிக்கல, பெட்ரோல் பங்க்லாம் நாங்க போகல. ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காவலாளி அஜித்குமார் வந்து வீல் சேருக்கா வந்து 500 ரூபாய் வந்து கேட்டாரு, அந்த ஆத்திரத்துல தான் நீங்க பொய் புகார் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு நிக்கிதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஜித்குமார் வந்து 500 ரூபாய் கேட்டது உண்மை, ஆனா நான் 50 ரூபாய் தருவதா சொன்னேன். பின்னாடி அதுக்கப்புறம் ரொம்ப கட்டாயப்படுத்தினதுனால 100 ரூபாய் கொடுத்தேன், மற்றபடி எந்த பிரச்சனையுமே அங்க எழல. ஆனா அவருக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்றது கோயில்ல இருந்து திரும்பின பிறகு, அதாவது கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், காரை வேற ஒருத்தர் பார்க் பண்ண கொடுத்திருக்காரு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை வந்து நான் போலீஸார்ட்டையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நிக்கிதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சம்பவம் தொடர்பா நிக்கிதா தரப்பு விளக்கமா அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எஃப்ஐஆர், அதாவது தப்பிக்க முயன்றதாகவும் அப்ப வலிப்பு வந்ததாகவும் அதுல அவர் மரணம் அடைந்ததாகவும் சொல்லிட்டு எஃப்ஐஆர்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுவே வந்து எவ்வளவு முரண்பாடா இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவரை அஜித்குமார் தாக்குன வீடியோ காட்சிகள்லாம் வெளியாகி டோட்டலா அது வந்து எஃப்ஐஆர்ல ரொம்ப முரணான விஷயங்களை எழுதியிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான்.